அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினரை சந்தித்து பேச உள்ள நிலையில் தொண்டர்கள் யாரும் வர வேண்டாம் என்று விஜய் வாய்மொழி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் ஏகனாபுரம் பகுதியில் 2வது பசுமை விமான நிலையம் அமைக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் முடிவு செய்த நிலையில் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 900 நாட்களுக்கு மேலாக ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு விவசாய நிலங்களை கையகப்படுத்தக் கூடாது என தீர்மானமும் நிறைவேற்றியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை சந்திப்பதற்காக காஞ்சிபுரம் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாநில பொருளாளர் உள்ளிட்டோர் நேரடியாக மனு அளித்தனர். இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை சந்திக்க விஜய் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. இதன்படி வரும் 20ஆம் தேதி, அதாவது நாளை காலை 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் யாரும் வர வேண்டாம் என்று வாய்மொழியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விவசாயிகளுடன் விஜய் தனியாக பேசவிருப்பதாகவும் அதிகப்படியான கூட்டங்கள் கூடினால் முழுமையாக அவருடைய குறைகளை கேட்டறிய முடியாது, அந்த சந்திப்பு முழுமை அடையாது என்ற காரணத்தினால தொண்டர்களுக்கு, அதாவது சென்னை மற்றும் சென்னை புறநகர் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வாய்மொழியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு விஜய் இந்த வாய்மொழி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.